விருப்பாக்ஷர் ஆலயத்தில் உள்ள பின்ஹோல் கேமரா விளைவு விஜயநகர காலத்து சிற்பிகளின் அபாரமான அறிவியல் மற்றும் கட்டிடக்கலை அறிவுக்கு ஒரு சிறந்த சான்றாகும். ஆலயத்தின் பிரதான கருவறைக்கு பின்புறம் மேற்கு பகுதியில் ஒரு சிறிய இருண்ட அறை உள்ளது. இந்த அறையின் கிழக்கு சுவரில் ஒரு சிறிய துளை உள்ளது. இந்த துளையின் வழியேதான் இந்த ஒளி விளையாட்டு நிகழ்கிறது. ஒளி எப்போதும் நேர்கோட்டில் பயணிக்கும் என்ற இயற்பியல் விதியின் அடிப்படையில் இது செயல்படுகிறது. ஆலயத்தின் பிரம்மாண்டமான கிழக்கு ராஜகோபுரத்தின் மீது சூரிய ஒளி படும்போது அந்த ஒளி பிரதிபலிக்கப்பட்டு பின் சுவரில் உள்ள சிறிய துளை வழியாக இருண்ட அறைக்குள் நுழைகிறது. துளை மிக சிறியதாக இருப்பதால் கோபுரத்தின் உச்சியிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் துளையின் கீழ்ப்பகுதி வழியாகவும், கோபுரத்தின் அடிப்பகுதியிலிருந்து வரும் கதிர்கள் துளையின் மேல் பகுதி வழியாகவும் செல்கின்றன. இதன் விளைவாக எதிரே உள்ள சுவரில் கோபுரத்தின் முழு உருவமும் தலைகீழாக விழுகிறது. நவீன கேமராக்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஒரு கேமராவின் லென்ஸ் செய்ய வேண்டிய வேலையை ஒரு சிறு துளையை கொண்டு இந்திய கலைஞர்கள் சாதித்துள்ளனர். சூரிய ஒளி கோபுரத்தின் மீது பிரகாசமாக விழும் காலை நேரங்களில் இந்த பிம்பம் மிகவும் தெளிவாக தெரியும். இது தற்செயலாக நடந்தது அல்ல. கோபுரத்தின் உயரம், அது அமைந்துள்ள தூரம் மற்றும் பின் சுவரின் துளையில் அமைக்கப்பட்டிருக்கும் உயரம் ஆகியவற்றை மிக துல்லியமாக கணக்கிட்டு இந்த அறையை வடிவமைத்துள்ளனர். கோபுரத்தின் பிரம்மாண்டத்தை ஒரு சிறிய அறைக்குள் கொண்டு வந்து காட்டும் இந்த நுட்பம் அக்கால பொறியாளர்களின் அறிவியல் அறிவை பறைசாற்றுகிறது. கோபுரத்தின் அருகில் பறவைகள் பறப்பது கூட அந்த நிழல் பிம்பத்தில் தெரியும் என்பது கூடுதல் ஆச்சரியம். இன்னும் பல சிறப்பான தகவல்களை வர பதிவுகளில் தெரிந்து கொள்வோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.